சூரியன் எல்லாம் கேட்டுக்கோடா. ஜவுளி ஜவுளி வருதா? ஜவுளி எங்கேருந்து வருது? இங்கேருந்து போகுது. இப்போ தமிழ்நாட்டில் தெற்கு பாளையம், ராஜபாளையம், சென்னை, மெட்ராஸ் வரைக்கும் ஜவுளி அனுப்புதான். கன்னியாகுமரியிலேருந்து சென்னை போகுது, சென்னையிலேருந்து கன்னியாகுமரி போகுது. அப்போ ஊடகப்பட்ட இடங்கள் பூரா மாறி போகும். மதுரை, திருச்சி இப்படி போகுமா? எல்லாம் புரியுங்கோடாது இல்லை பறக்கும் பாட நல்லா கேள்றா. பறக்கும் பாட நீ பறக்காச்சுத. இப்போ பார் கேள், கதையை கேளு. இப்போ சட்டமன்ற தொகுதி ராஜபாளையம் எம்எல்ஏட்ட போய் கணக்கு கட்டினா கலாங்கிறதுக்கு இந்த பேப்பர் எங்கே கொண்டு போகலாம், எப்படி வைக்கலாம்னு அவனே சொல்லிடுவான். அப்போ அவன் ஜவுளி அவனை பார்க்க நல்லா கேட்டுக்கோங்கடா. பண்டல் நம்ம போடுதோம், பண்டலா அவன் அனுப்பிடா. ஏற்கனவே பண்டலா கலாண்டவன். தெற்கு பாளையம், ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ பண்டலா கலாண்டவன். பண்டல் கலாண்டாலே பண்டலுக்குள்ள கணக்கு எப்படி வருதுன்னா எல்லாத்துலேயுமே லாரி, பஸ்ஸு, ஹிஸ்ஸு எல்லாமே வருதா பண்டல். இதுதான் பண்டல். நல்லா கேட்டுக்கோங்கடா. ஏற்கனவே பண்டலா காண்டாவன் சேட்டு தூக்கு போட்டு செத்து போனான். அவன் இன்னும் இந்த கரெக்டாக ஐயாவுக்கு நேராக கிழக்க நிற்கான். 1/2 கிலோமீட்டர் தள்ளி ஐயா என்னை தூக்கு போட்டு கொண்டுட்டாயா இந்த தலவாய்புரம் செட்டியார் வீட்டில் இத்தனை பேர் என்னை கொண்டுட்டான் ஐயா அப்படின்னு அவன் புலம்பிட்டே இன்னும் கிடக்கான். ஏற்கனவே கணக்கு விட்டாச்சு. அவன் இன்னும் புலம்புதான். பொருடா இவனை அடிப்பண்ட பொருடா ஏன்டா பாவம். அவன் ஹிந்தியில் சொல்லி ஐயாவோட கேட்கான். பீமா சங்கர் ஐயா, பீமா சங்கர்னு சங்கர்னு சொல்லி கேட்கான். ஐயா சங்கர் ஐயா என்னை தூக்கு போட்டு கொண்டுட்டாயா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கான். அப்போ இந்த கலாணிப்பேட்டை இல்லை பறக்கும் படை இவன்ட்ட போய் கேள்வி யோசனை கிளியராக சொல்லுவான். எல்லாமே பேப்பர் எங்கெங்க கொண்டு போனோம் இல்லை அடுத்து ஒன்றா மந்திரி இருக்கானடா விருதர் மாட்டான். அது ரெண்டும் களவாணி. இதுக்கும் களவாணி பூரா களவாணிய. எப்படி பேப்பரை கொண்டு வரணும்னு அழகா கைச்சு போடுவான். புரியா? ஏன்னா நாற்கால் சேரு நாங்கள் கடைசி அத்தியாயத்தில் வாங்கி நாடி கட்டு ஐயா போட்டாரு. நெத்தில ஒருவா துட்டு ஒட்டி அந்த சேரோட சட்டமன்ற தொகுதியில் சட்டமன்றம் அங்கே அரசு வச்சு உட்கார்ந்து தட்டுறாங்களா 234 அதில் எல்லாம் சேரும் சேர்த்து ஐயா எடுத்துட்டு போன்றிருக்காரு. அது நாங்கள் கண்ணால பார்க்கணும்னு எம்எல்ஏ, எம்பி, மந்திரி, முதலமைச்சர் கூட எதிர்பார்க்காண்டா. முக்கால் சத்தியம் இல்லை கணக்கு போச்சு. நல்லா கேளுங்கடா. ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ கேட்டேன்னா திருட்டுத்தனமாக போறதுக்கு கிளியரா கேட்பான். ஏன்னா மண்ணு திருட்டு, குளத்துல திருட்டு. இந்த கொல்லக்கூட்டங்கள் பெரிய கொல்லக்கூட்டங்கள். கைலாசத்தில் சிவலிங்கம் கொடி விளக்கு இடிச்ச கொல்லக்கூட்டங்கள், பெரிய கொல்லக்கூட்டங்கள். புரியா? படத்துல சினிமா படத்துல கொல்லக்கூட்டங்கள். இந்த கொல்லக்கூட்டத்தை விட 100 மடங்குக்கு மேல கொல்லக்கூட்டங்கள். புரியா? கிண்ணி எடுத்துக்கிறாரு. ஒழுங்கா போ. சிலிவுத்துறை, தெற்கு பாளையம், ராஜபாளையம், தலபாயபுரம், செட்டியார்பட்டி, கிண்ணி அப்படியே எடுத்து விட்டுருவாரு. ஒழுங்கா போ. புரியா? அவனை கேளுங்கடா. பறக்கும் படை இல்லை தேர்தல் அதிகாரி எல்லா ஆக்கங்கட்ட பூவையும் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ கேளு. கிளியரா வண்டியில இப்படி போட்டு போகலாம், டேங்க் வைக்கலாம், 4 வீலர்ல இப்படி வச்சு கொண்டு வரலாம், எல்லாமே சொல்லுவான். கிளியரா சொல்லுவான். களவாணி பேடா 7 ஜம்மம் கலாண்டவன். சரியா? மன்னர் ஆட்சியில கலாண்டவன். அடுத்த ஜமீன் கணக்குல கலாண்டான். இப்ப அரசியல்வாதி ஆட்சியில கலாண்டு உட்கார்ந்து நெஞ்ச நிமித்து போறான். பிரிக்கிறார். முடிஞ்சாச்சுனா லாரி, பஸ், எல்லாமே எரிவட்டு போகும். 7 நாள் சென்னைகிட்ட எரிச்சாச்சுன்னா முடிஞ்சு போச்சு. முக்கால் சத்தியம்.